இந்த நாளிலும் நீதிமொழிகள் 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. சாபம் தங்குகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே சாபம் தங்குகிறது, சாபம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தை பெற்று வசனத்தை கேட்டு அதற்கு ஏற்ற பலனை கொடாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, கர்த்தர் இடித்து போட்ட எரிகோவை திரும்ப கட்ட எழுப்புகிறவன் சபிக்கப்பட்டவன். மூன்றாவது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான்காவது, பழுதானதையும் கர்த்தருக்கு பலியிடுகிறவன், வஞ்சித்து கர்த்தருக்கு கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எனவே சாபமுள்ள வாழ்க்கையை விலக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை